அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக சமுதாய மற்றும் மார்க்க பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் ரபியுல் அவ்வல் மாதம் ஆரம்பித்தவுடனே மௌலூது சம்பந்தமான பிரச்சாரங்களை தமிழகம் முழுவதும் செய்கின்ற சூழ்நிலையில் சில போஸ்டர்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் என்ற பேரில் முகமது முஸ்தபா மஸ்லஹி அவர் மேலப்பாளையத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் புதுசாக ஏதோ தௌஹீத் ஜமாத் இது வரைக்கும் விவாதங்களை சந்திக்காதது மாதிரி ஒரு விவாத அறைகள் ஒன்று விடுறாரு. அதற்கு பதிலாக நம்முடைய எம்ஐஎஸ்சியில் ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த விவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற அடிப்படையிலையும் அதற்கு பதிலும் அளிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா நான் விவாதத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு கடிதத்தை கொடுக்குற மாதிரி ஒரு நாடகத்தை அவர் நடத்தக்கூடிய ஒரு சூழலும் இருந்துச்சு. நம்ம தரப்பிலிருந்து கடந்த 13ஆம் தேதி அவருக்கு விவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்லி நம்ம தரப்புல இருந்தும் ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் தொடர்ந்து இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இதில் கடந்த காலங்களில் அவருடைய நிலைகள் எப்படி இருந்துச்சு என்ன, அதை கொஞ்சம் மக்களுக்கு சொன்னோம்னா நல்லா இருக்கும். கரெக்டு தான். ஏன்னா மக்களை குழப்பிக்கிட்டு இருக்காங்க இல்லை, அதனால அது தெளிவாக சொல்லணும். அதாவது மௌலூது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது. மார்க்கத்தில் பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால் தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, ஜக்காத் இருக்குது, ஹஜ்ஜி இருக்குது, அதே மாதிரி சுன்னத்தான தொழுகைகள் இருக்குது. இந்த மாதிரி சில வழிமுறைகள் மார்க்கம் சொல்லியிருக்குது. இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம். எது தேவையான விஷயம் ஒரு அமல்படுத்துவதற்கு இலகுவானதோ அதை சொல்லியிருக்குது, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் சுன்னத்துல் ஜமாத்தில் நம்ம பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம இஸ்லாமத்தில் இருந்து சுன்னத் ஜமாத்தில் தான் பயணித்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தா நிறைய விதுகத்துக்களை நம்ம அறியாமல் செஞ்சுட்டு வந்தோம். இது அவங்களையும் குறை சொல்றதுக்கு இல்லை, இமாம்களும் சில பேர் தெரியாமையும் அதை முட்டு கொடுத்து அதை தங்களுடைய வியாபாரம் தொழில், அதாவது நம்மளுடைய வருமானத்துக்காண்டி அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இமாம்களுக்கு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதுல ஒண்ணுதான் இந்த மௌலிது என்பது மார்க்கத்தில் இல்லாத பிதுகத்தான காரியம் அப்படிங்கிறத நாம குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும்னு சொன்னா நமக்கு பேர் தௌஹீதுன்னு சொல்லி நம்ம அந்த அடிப்படையில் மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மார்க்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக பரவலாக எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டு இருக்கு. அப்போ அதை ஏற்றுக்கொண்டு வர்றவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் இருக்குது, ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சில விவாதங்கள் கூட வந்தாங்க. கழிக்காவல்ல விவாதம் நடந்துச்சு. விவாதங்கள் ஒன்றும் வைக்க முடியும். எப்படி வைக்க முடியும்? சத்தியம் இருந்தா தானே அவர்கிட்ட விவாதத்துக்கு அந்த அளவுகோல் இல்லை. அவர் மேட்டரே கிடையாது. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, மனுஷனை நினைக்கிறார். அவருடைய வாதங்களை நான் ஒன்றா சொல்றேன். மனிதன் மேட்டரே கிடையாது. இங்க வாதம்னா அந்த கொள்கை தான் மேட்டர். அப்ப அந்த கொள்கையில அவங்களுக்கு ஆதாரம் இல்லை. மௌலூது ஓதுறதுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கா? நம்ம முழுசா குர்ஆன் படிச்சவங்க இருக்கோம், ஃபுல்லா முழுசா திரும்ப நம்ம படிச்சிருக்கிறோம், ஹதீஸும் படிச்சிருக்கிறோம். எல்லா கிதாபுகளையும் நமக்கு தெரியும் போது எந்த கிதாபுகள்லையோ இந்த குர்ஆனுடைய வசனங்கள்லையோ மௌலூது ஓதுறதுக்கு எங்கேயுமே ஆதாரம் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொன்ன உடனே தமிழகம் முழுவதும், இலங்கையிலையும் நிறைய இடங்கள்ல மௌலூது ஓதிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லா ஒரு 80% பள்ளிவாசலும் பெரும்பாலான இடங்கள்ல மௌலூது நிறுத்தப்பட்டிருச்சு. பெரிய இடங்கள்ல உள்ளவங்கெல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. மௌலூது மார்க்கத்துல கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, பிதத்தான காரியம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஒரு சில இடத்துல இன்னும் அறியாத மக்கள், இவர் மாதிரியான அறியாத மக்கள் என்ன பண்றாங்கன்னா, மௌலூது இருக்குது ஓதணும்னு சொல்லி ஓதுறதுக்கு ரொம்ப முட்டு கொடுத்து அது ஒரு பெரிய விழா மாதிரி நடத்தி அதுக்கு பெரிய கச்சேரி கிச்சேரிலாம் வச்சு என்னென்னமோ பண்றாங்க. அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு, நான் சொல்றேன் ஒண்ணுன்னா. அப்ப இப்படி பண்ணக்கூடிய இந்த இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, எதுவுமே ஆதாரம் இல்லை. கச்சேரி நடத்துறது எதுக்குமே ஆதாரம் கிடையாது. நிறைய விஷயம் இருக்குது, எதுக்குமே ஆதாரம் இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செஞ்சோம்னா, அந்த விவாத களத்துல சத்திய கருத்துக்கள் எடுத்து போடுறோம். சத்திய கருத்துல அவங்களுடைய நிலை நிக்க மாட்டேங்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தௌஹீத் ஜமாத்துல உள்ளவங்க வெற்றி பெறாங்க அப்படிலாம் கிடையாது. நம்ம ஜமாத்துல உள்ளவங்களும் கிடையாது. இந்த கொள்கையை, சத்திய கொள்கையை யாரு சொன்னாலும் வெற்றி பெறுவாங்க. கொள்கைக்கு தான் வெற்றியை தவிர முஸ்தபா மஸ்லஹி இங்க வந்தாலும் அவருக்கு வெற்றி உண்டு. அவர் சொன்னாலும் வெற்றி பெற முடியும்.
ஏன்னு சொன்னா அதுக்கு என்னன்னா சத்திய கருத்து தான். ஒன்னையும் கூட்டினா 2, ரெண்டையும் பெருக்குனா 4 அப்படிங்கிற அந்த விதியை உசூலை இஸ்லாம் நமக்கு தெளிவான முறையில் அந்த கரெக்டா அந்த விதியை சொல்லியிருக்கும் போது அதை அறிஞ்சு வச்சிருந்தா யாரும் என்ன செய்ய முடியும், பதிலே சொல்ல முடியும். இது தெரியாம என்ன செய்யறாங்க, நம்ம விவாதத்துக்கு அழைக்கிறாங்க, விவாதத்துல ஒவ்வொரு இடத்தையும் ஓட்டம் எடுக்கிறாங்க. இப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, இவர் ஏற்கனவே தூத்துக்குடியில விவாதம் நம்மளோட பண்ணி அடி வாங்கிட்டு ஓடினவர் தான். அந்த கொள்கை அடி வாங்கிட்டு ஓடின கொள்கை தான் அது, சரியா? அப்ப அவரு போயிட்டாருல, போனவர் பேசாம இருக்க வேண்டியதானே. அதோட இதே மாதிரி எத்தனை பேர் தௌஹீத் ஜமாத்துல வாதம் பண்ணாங்க, அவங்கள இன்னைக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காங்களா, அதோட போயிட்டாங்க. ஒரு விவாதம் வைக்கிறாங்க, ஒரு 10,000 பேர் தௌஹீதுக்கு வந்துடுறோம். ஒரு வாதத்தை அந்த வீடியோ லைவ் பண்ணி வீடியோ செய்திகள்லாம் போன பிறகு மக்கள் பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, தௌஹீதுக்கு பக்கம் வரோம். மௌலதுக்கு எந்த ஆதாரமும் சமர்ப்பிக்கல, ஆமா எல்லாம் தௌஹீதுக்கு வராங்க மக்கள். ஒரு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய அசரத்தை என்ன சொல்றாருன்னா, அவங்க ஆதாரம் கேட்டு கரெக்டா பெண்கள் பள்ளியாசுக்கு வரலாம்னு ஆதாரம் காட்டுறாங்க, நீ வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்த, என்ன பாச்சு, தௌஹீது பள்ளி தான் அதிகமாச்சு. விரலாசி தொழக்கூடாது நீ போர்டு வச்ச, தௌஹீது பள்ளி தான் அதிகமாச்சு. இன்னைக்கு விரலாசிக்கு தான் ஆதாரம் இருக்குதுன்னு ஒரு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய அசரத்தை அவர் பயான் பண்ண வீடியோ எல்லாம் இப்ப வெளில வருது. அப்ப ஏன் நீங்க அவங்களை தடுக்கிறீங்க? ஒரு ஒப்பனாதி தாயார் இறந்து போயிட்டா மகங்கார தொழு வைக்கிறது அவருடைய உரிமை தானே, அதை நீ தடுத்த. இன்னைக்கு பாருங்க எல்லாம் தௌஹீது மக்களா அதிகமாகிட்டே போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அவன் திரும்பி வந்துகிட்டு இருக்கிறான், அவன் விளங்கிட்டு இருக்கிறான். இவர் என்ன பண்றாருன்னா, திரும்ப மௌலிதை நான் நிலைநாட்டுறேன், எனக்கு ஆதாரம் குரான்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்குன்னு. பாக்குறவங்க என்ன முட்டாளா? கூமுட்ட சமுதாயம் உருவாகி இருக்குது, எல்லாம் தெளிவா இருக்கிறான், அறிவுபூர்வமா இருக்கிறான். ஒரு விரல்ல என்ன செய்யறான், டக்கு டக்குன்னு தட்டி ஆதாரத்தை தேடக்கூடிய நிலையில இருக்கு. அவன்கிட்ட போய் நீ ஆதாரத்துக்கு முட்டு கொடுக்கலான்னு பார்த்தா, அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம ஜமாத்துல உள்ளவங்க ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா, ஒரு பிரசுரம் போட்டு மக்களை திருத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது சபர் மாசம் பீடன்னு சொன்னா பீடை கிடையாதுங்கிறத ஒரு வால் போஸ்ட் வழியா நோட்டீஸ் வழியா போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி முகர மாசம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒண்ணு போடுவாங்க. இந்த மாதிரி இந்த சியாக்கள் இந்த இதெல்லாம் பண்றாங்கல்ல, மேலெல்லாம் அடிச்சுக்கிறாங்க, அதுக்கு ஒரு இது போடுவாங்க. அதே மாதிரி மௌலதுக்காண்டி வால் போஸ்ட் ஒட்டி விட்டுருக்காங்க எல்லா இடங்கள்லயும். உடனே இவருக்கு மௌலத நிலைநாட்டுவதற்காண்டி நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலப்பாளையத்துல ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. மீட்டிங் போட்டா அது ஆதாரத்தை காட்டணும், அந்த ஆதாரம் அப்படின்னு ஆதாரத்தை காட்டணும். ஆதாரம் எந்த ஆதாரையும் காட்டல. பாருங்க, அவருடைய கடிதத்திலேயே தௌஹீத் ஜமாத் ஓடி வருக கோடி பெருகன்னு சொல்லி வால் போஸ்ட் அடிச்சிருக்கிறாங்க, அதுக்கு தான் நாங்க என்ன செஞ்சேன், மேலப்பாளையத்துல மீட்டிங் போட்டு பதில் சொல்லி சவால் விட்டாங்க. அதுதான் தௌஹீத் ஜமாத்துல தான் என்ன செஞ்சுட்டாங்க, அழைச்சிட்டாங்கல்ல. ஃபர்ஸ்ட் அழைச்சது யாரு தான், ஜமாத்து தான் அழைச்சிருக்குது. அழைச்சா என்ன செய்யணும், வந்த உடனே நான் ஆதாரத்தை தானே கொண்டாங்க அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை கொண்டு கொடுக்க வேண்டியதானே. சவாலுக்கு சவால். எப்படி சவால்னா, இதை நான் என்ன செய்யறேன், விவாதத்துக்கு அழைக்கிறேன் அப்படின்னு அங்க மேலப்பாளையத்துல விவாத அழைப்பு விடுறாரு. சரி, அவர் கொடுத்த உடனே நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எம்ஐசி ஆசிரியர்கள் என்ன செஞ்சாங்க, பதில் கொடுத்தாங்க. ஏற்கனவே விவாதிக்கப்பட்ட ஒரு தலைப்பு தான் அது. விவாதிக்கப்பட்ட தலைப்பிலேயே நீ திரும்ப கூப்பிடுறேன்னா, நான் முதல் விவாதத்துல நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு 2வது வந்திருந்தா கூட பரவாயில்ல. சரி, ஆனாலும் நம்ம விடக்கூடாது, உங்களை விடக்கூடாது என்பதற்காக நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னா, அங்க உள்ள ஆசிரியர்கள் அதே இவங்க எந்த இடத்துல போட்டு பதில் சொன்னாரோ அதே இடத்துல நம்ம என்ன செஞ்சோம், போட்டு நீ வா விவாதத்துக்கு வா, சந்திப்போம், பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லி போட்டோம். உடனே ஒரு நல்ல பெரியவனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும், விவாதத்துக்கு வர்றதுக்கு தயாராகி வந்திருக்கணும். ஆனா இவர் என்ன பண்றாருனாக்கா, கடிதங்களை கொண்டு போய் கிளையில கொடுத்தேன், நான் மாநில தலைவர்கிட்ட போய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி தௌஹீத் ஜமாத் ஓடுதுன்ற மாதிரியான ஒரு தோட்டத்தை மக்கள் கிட்ட ஏற்படுத்தும் பண்றாரு. பாருங்க, கோவை விவாதத்துல விவாதத்தை வைக்க முடியாம என்ன ஆட்டம் ஆடினாரு, சாணின்னு சாதிக்கிறாரு. வாதங்களே பதில் சொல்ல முடியல, பதில் வாதங்கள் இருக்காது. யார்ட்டெல்லாம் வாதங்களுக்கு பதில் இல்லையா அவங்களை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சொல்றேன் உங்களுக்கு எப்படிலாம் திட்டினாருன்னு சொல்லி, வாதங்களுக்கு பதில் இல்லாம அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் அவங்ககிட்ட நம்ம பார்க்க முடிஞ்சு. அந்த கோவை விவாதத்துல கடிதத்தை கொடுத்து ஒரு கிளையில ஒண்ணு கொடுக்குறாங்க, அவங்க நீங்க மாநிலத்திலே இது பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே நேரா சம்சுல்லுல்லா வீட்டுல போய் அவரு நம்ம மாநிலத்தினுடைய ஜூம் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு, மசூரா வாராந்திர மசூரா நம்ம ஜூம் வழியாக
நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல போய் நமக்கு கடிதத்தை கொடுக்குறாரு. அதை கூட லைவ்ல இருந்தாலும் எப்படி தெரியுமா சொல்றாரு, நான் இவருக்கு பயந்துதான் அவர் வந்து போன்ல பேசிக்கிட்டு இருந்தார். இவருக்கு நீ என்னப்பா உனக்கு பயந்து பேசுறதுக்கு என்ன இருக்குது, உன்னை விட பெரிய பெரிய ஆளெல்லாம் அல்லாவுடைய கிருப்பினால அந்த கொள்கை அடிச்சு தூள் கிழக்கு இருக்குது. அதெல்லாம் இதுக்கு முன்னாடி தர்கா வழிபாடு தலை தூக்கி இருந்த நேரத்துல இருந்த பிரச்சனை இது. இன்னைக்கு எதுவுமே இல்லாத நேரத்துல இவரை பார்த்து பயப்படுறாங்க. அதனால இவரு பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாரு. அதனால இவருக்கு அவரு கடிதம் கொடுத்தாராம், பையாசலுக்கா கடிதம் கொடுத்தாரு. உடனே போன் பண்ணி சம்சுலுகா இவரு பேசினாரு. சம்சுலுகா எங்ககிட்ட தான் ஆன்லைன்ல இது ஜூன் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்பதான் அவங்க சொன்னாங்க, நாங்க தான் சொன்னோம் தலைமைக்கு அனுப்பி கூட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிதான் அவர் அனுப்பணும். அதை கூட ஒரு என்ன இவர் ஒரு பேராசிரியரா படிச்சிருக்கிறார், ஏதோ ஒரு ஸ்கூல்ல கூட வந்து ஆசிரியரா இருக்கிறதா கூட போட்டிருந்தாங்க. அரபிக் கல்லூரி, இவர் ஒரு பேராசிரியரா. அந்த அரபிக் கல்லூரியில மாணவர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு தெரியல. இந்த அறிவுபூர்வமான சிந்திக்கக்கூடிய திறன் இருந்திருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி தானே முடிவு எடுக்கணும். கொண்டு போய் வீட்டுல கொண்டு போய் யாராச்சும் கொடுப்பாங்களா? நான் கேட்கறேன், அப்படி கொடுப்பாங்களா? சரி, வீட்டுல தான் நீ கொண்டு கொடுக்கக்கூடிய ஆளா இருந்துச்சுன்னா ஒரு ஆசிரியர் என்ன பேராசிரியர் அவரு? ஆமா, அப்படிதான் போட்டிருக்கு. சரியா? ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு மாதிரியான ஒரு பேச்சு தானே பேசுறேன். சொல்றேன் ஒன்னு சொல்றேன், பேராசிரியரா இல்ல அப்துல் ரஹ்மான் பரதேசின்னு சொல்லி பேசுறாரு. இவர் எப்படி ஒரு கல்லூரியில வந்து இருக்கிறாரு. மாணவர்கள் நீங்க சொல்ற மாதிரி அவங்களுடைய நல்லா ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஒன்னாதான் இருக்கு. கருத்தால இல்லாம அவர் திட்டுறாரு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அவர் என்னன்னு. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, கொண்டு போய் கடிதம் கொடுக்குறாரா, கடிதம் கொடுத்தா அவங்க கொண்டு போய் நீங்க தலைமைக்கு அனுப்புங்கன்ட்டாங்க. அதான் கரெக்ட். நீ கடிதம் கொடுத்தனா எது வந்து பதிவாகும், ஒரு போஸ்ட்ல அனுப்புறதா பதிவாகும். நாளைக்கு நீ வந்து அதை ரிகவர் பண்றதா இருந்தா கூட, திரும்ப நம்ம அதனுடைய விஷயத்து தெரியறதா இருந்தா கூட, மெயில்ல நான் அனுப்பிச்சிருக்கிறேன், போஸ்ட்ல அனுப்பிச்சிருக்கேன், அந்த ஆதாரம் காட்ட முடியும். ஒரு வீட்டுல கொண்டு கொடுத்தா ஆதாரம் ஆகுமா? ஒருத்தர் பஸ்ல போயிட்டு இருக்காரு, அப்பவுமே கொடுப்பியா கடிதம்? ஒருத்தர் பஸ்ல நீனே பஸ்ல போயிட்டு இருக்கிற, இது ஆதாரமாக்குறதுக்கான நிறைய வழிகள் இன்னைக்கு அரசுல இருக்கு. கொரியர் அனுப்பலாம், ஓடுறதுக்கு உண்டான வழி, தபால் அனுப்பலாம். ஓடுறதுக்கு என்ன வழின்னா, பஸ்ல ஒரு ஆள் போயிட்டு இருக்காரு, அவசரமா பஸ் பிடிக்க போறாரு, எல்லாம் டிக்கெட் இருந்தாங்க, இந்த கடிதத்தை வச்சுக்காங்க, ஆதாரம் இல்ல படிக்க முடியுமா? முதல்ல ஒருத்தர் ட்ரெயின்ல ஓடி போயிட்டு இருக்காங்க, ட்ரெயின்ல போய் கொடுக்க முடியும். ஒருத்தர் கக்கூசில உட்காந்துருக்காங்க, இதை கூட கேட்கறாங்க மக்கள், கக்கூசில போய் உட்காந்துட்டு இருந்தா அப்பவுமே கொடுப்பியா நீ? ஒரு அறிவு, ஒரு பேராசிரியருக்கு இந்த அறிவு கூட, பேராசிரியரா இருக்கிறாரு, இந்த அறிவு கூட இல்லாம எந்த இடத்துல கொண்டு அந்த கடிதங்களை கொடுக்கணுங்கிற அந்த ஒரு நாலேஜ் கூட இல்லை. சரி, அந்த மாதிரி நீ கொடுக்குற ஆளா இருந்தா நாங்க அதே மாதிரி வந்தா என்ன பண்ணுவேன்? நாங்களும் என்ன செய்யறோம், எங்களுடைய உறுப்பினர்களை கொண்டு போய் உங்க வீட்டுல போய் கடிதம் கொடுத்தா ஏற்றுக்கிடுவியா? நீ யோசிச்சு பாரு. கொஞ்சமாச்சு அறிவோட செயல்படக்கூடிய அந்த புத்தியெல்லாம் எடுத்துட்டானு தெரியல. வீட்டுல போய் கடிதம் கொடுக்குறா, நாங்களும் உன் ஏரியா உங்க வீடுல எங்களுக்கு தெரியாதா? எங்க ஆட்கள் இல்லையா? எல்லா பகுதியிலையும் எல்லா ஊர்களையும் நீ எங்கெங்க கோயம்புத்தூருக்கு வந்துருவோம். எந்த பகுதியில் இருந்தாலும் சரி உங்க வீட்டுக்கே வந்து நாங்கள் கொடுப்போம். அப்படியே நீ நேரம் கிட்ட நேரத்தில் வந்துட்டேன்னு சொல்லி சொல்ற ஒரு நிலையை வந்துடும். அப்போ ஒரு அறிவுபூர்வமாக முன் அனுமதி வாங்காம அங்கே போய் அதை போய் ரெக்கார்டு பண்ணி லைவ் பண்றாருங்க. கொஞ்சம் கூட அறிவு இல்லாம ரெக்கார்டு பண்ணிட்டு, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு, அப்ப நாங்க என்ன செய்வோம், லைவ் போட்டுக்கிட்டே வருவோம். என்ன செய்வோம், ஒவ்வொரு உங்க ஆளுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அந்தந்த பகுதியில் கொண்டு லெட்டர் போடும்போது நாங்கள் வீடியோ லைவ் பேஸ்புக்ல லைவ் போட்டுக்கிட்டே வருவோம். ஆனா ஓடாம வரணும். நாங்க வந்து சந்திப்போம், களத்துல சந்திக்க தயாரா இருக்கிறோம், நீ ஓடாத அப்படின்றதுதான் நம்முடைய இந்த பதிவே இருக்குன்னு சொன்ன. நாம நீ லெட்டர் முறையா கொடுங்கிறதுக்கு என்ன, நீ வந்து இப்படி கொடுத்துட்டு ஓடிடுவோம். என்னன்னு சொன்னா, கடிதத்துல வந்து கூட இப்படி கூட எழுதிருக்க வாய்ப்பு இருக்கு. சம்சுலுகா அண்ணன் அவர்களுக்கு வந்து நம்ம சமாதானமா போயிடுவோம், நீங்க வெளியில சொல்லுங்க, உங்களுக்கு கடிதம் கொடுத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல நீ கூட நீங்க எழுதி வச்சிருப்பியா? நீ வெளில தெரியும், நீ ஆதாரம் கிடையாதுல்ல. நீ ஆதாரத்தோடு எழுதுறதா இருந்தா நீ வந்து முறையா எழுதி அதை வெளியிடணும். அது ஒரு விஷயம். அப்ப நம்ம என்ன சொன்னா, கடிதம் அப்படி கொடுக்கறது அது ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலையை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் கடிதம் கொடுத்துட்டு இந்த ஆள் என்ன பண்றாருன்னா, உடனே அதை ரெக்கார்ட் பண்ணி லைவ். எதுக்கு லைவ்னு கேட்கறது தெளிவா தெரியுது. யாரோ ஒரு கொட்ட குடும்பம் இந்த மக்களை வந்து குழப்பறதுக்கான ஒரு முயற்சி தானே தவிர சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய எண்ணம் இல்ல. இந்த மௌனவாதிகளை திருப்திப்படுத்தலாம் சந்தோஷப்படுவா, எங்க ஆளு லைவ் பண்ணிட்டாரு, எதுக்கு லைவ்னு கேக்குறேன். நீ விவாதிக்கக்கூடிய ஆளு விவாதத்துக்கு கரெக்டான முறையில எங்க ஒண்ணு கொடுக்கணுமோ அங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பதில் வந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நீ இணையத்திலேயோ வெளியிட்டா கூட ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லணும். ஒரு முறையா உடனே உட்காந்துக்கிட்டு ஒரு ரூம்ல கொண்டு ஓடி விட்டார், பயந்து விட்டார், நடுங்கி விட்டார்,
நல்ல ஒரு மனிதரா இருந்தா அந்த கடிதத்தை அனுப்பிச்சு முறையா அனுப்பிச்சு விட்டுட்டு அதை இது பண்ணா கூட பரவாயில்லை. நாங்க இந்த மாதிரி தவி ஜமாத் தலைமையை வந்து நாங்க அணுகிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பிரச்சனை கிடையாது. இவர் உடனே லைவ் போட்டு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை பதிவிட்டு வந்து வார்த்தை அசிங்கமான வார்த்தைகளை, ஒரு தரங்கட்ட வார்த்தையை ஒரு பேராசிரியர்னு சொல்லிக்கிட்டு இவருடைய மௌலுது குப்பைகள் மாதிரியே இவருடைய மூளையும் குப்பைகள் நிறைந்த வார்த்தைகள் இருக்குமோ என்கிற அளவுக்கு தான் அவருடைய பேச்சுக்கள் இருக்குது. சரியா? அப்ப நம்ம என்ன செஞ்சோம், இன்னும் ஒன்ன விடக்கூடாது. நீங்க எழுதின அந்த கடிதத்திற்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்கிறாங்களே, அந்த கடிதம் அந்த கடிதம் இந்த கடிதத்துல வந்து ஓடி வருக பரிசு தரேன்னு சொல்லி தௌசமா சொல்லிச்சு. நாங்க வந்து என்ன செஞ்சோம், உங்களுக்கு வந்து நான் வந்து சவால் விட்டேன், மேலப்பாளையத்துல எழுதியிருக்கிறேன், சவால் விட்டேன், போனேன், வந்தேன், விவாதத்துக்கு காசு வந்து பாதி காசு நாங்க ஏத்துக்கிடுவோம். முதல்ல வந்து ஏத்துக்கிட மாட்டேன்னாங்க. இப்ப நம்ம சொன்னோம்ல மௌலுது ஓதி நிறைய சம்பாதிச்சு வச்சிருப்பா இப்ப பாதி காசு எங்க கிட்ட காசு கேட்கறேன்னு இப்ப பாதி காசு மௌலுது காசுல இருந்து பாதி அந்த மௌலுது ஓதுறவங்களுக்கு திருப்திப்படுத்துறது. ஆமா, விவாதத்துல நாங்க பாதி காசை எடுத்துக்கிறோம், நீங்க வந்து விவாதத்துக்கு வாங்க. இப்ப நான் வந்து என்ன செஞ்சேன், அரைக்கோள் விட்டேன் 30-10. அதே மாதிரி நீங்களும் வந்து ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்க. நீங்க வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா, அவர் பேசிக்கிட்டு சொன்னாராம், சம்சுல்லுஹா அவர்களே நீங்கள் விவாதத்துக்கு வரமாட்டீர்கள் என்று முடித்தாராம். அவர் பேச்சுல எல்லாத்துக்கும் விவாதத்தை அழைச்சிக்கிட்டு இவரை முற்றுப்புள்ளி, சம்சுல்லுஹா அவர்களே நீங்கள் விவாதத்துக்கு வரமாட்டீர்கள் என்று நான் வந்து சொன்னேன் அப்படின்னு அறைகோள் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சை நிமிர்த்திட்டு நீங்க வாங்க, உங்களுடைய மாணவருக்கு மாணவர் பேரன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பேரை ஓடிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடிதம் ஒன்று அனுப்பிச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம இந்த கடிதத்தை பார்த்த உடனே என்ன, அந்த கடிதத்துல கூட பாருங்க 2 பேர், ஒரு கடிதத்துக்கு 2 பேர் அத்தாரிட்டியா, ஒரு கடிதத்துக்கு ஒருத்தர் தாங்க அத்தாரிட்டி. 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா கையெழுத்து போட்டு அவர் நம்பலையா இல்ல இவர் நம்பலையான்னு தெரியல, அது தெரியல. இது வந்து வேற ஒரு லெட்டர் பேடுல இவர் கையெழுத்து போட்டிருக்கிறாரு. இவர் அந்த இயக்கத்துல எதுவும் பொறுப்புல இருந்தா பிரச்சனை கிடையாது. ஒண்ணு. 2வது வந்து 2 பேரு என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதே மாதிரி கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதுவே முதல்ல குழப்பமானது. இவங்க அந்த ஒரு முறை தவறிய நிலையில் இவங்க வந்து செயல்படுவாங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. சரியா இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 2 பேருக்கும் சேர்த்து நம்ம ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்கிறோம். என்ன அனுப்பிச்சிருக்கிறோம்னு சொன்னா, அவங்க அனுப்பிச்சது வந்து 9-11, நம்ம அதுக்கு பதில் வந்து 13-11 நம்ம கடிதம் வந்து அனுப்பிச்சிருக்கிறோம். 13-11 என்னன்னா, உங்களில் போது 11-20 அன்று தேதியிட்ட கடிதம் கிடைத்தது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் விவாதத்துக்கு தயார். முடிஞ்சு போச்சு. நம்ம தயார் தானே இருக்கிறோம். அதனால ஒளியல விவாதத்துக்கு அப்புறம் இடத்தையும் தேதியும் நீங்க அறிவிங்க. நீ சொல்லுங்க, இடம் வந்து எங்க பண்ணணும், தேதி நீங்க அறிவிங்க. தலைப்பு வந்து சுபான மௌலுது. இதுல அவருக்கு என்ன ஒரு ஆசைன்னா, பாடல்கள் வரி வரியா விவாதம் பண்ணிக்கிட்டே போனோமா. நம்முடைய நேரங்களை மௌலுது பாடல்கள் எங்க வந்து தவறுன்றதை நிரூபிக்கணுன்ற இடத்துல உள்ள நம்மள வரி வரியா பாடி இதை வந்து நம்மளே மௌலுது பாட வைக்கணும்ட்டு அவரு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. அது என்னன்னு தெரியல. ஏற்கனவே உங்களோட ஒரு ஒப்பந்தம் இருக்குது. ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் நம்ம போட்டிருக்கிறோம். அந்த ஒப்பந்தத்தையே இது போனமான இதுக்கு ஒப்பந்தத்தை போட்டு நேரத்தை வீணடிச்சுட்டு கிடக்க வேண்டாம். அதுல வந்து நீ ஏற்கனவே அந்த ஓடி போன அந்த ஒப்பந்தத்தையே கூட எடுத்து நம்ம ரீசெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிக்க வேண்டியது. ஆமா, இல்லைன்னா வந்து இதை போட்டுக்கிட்டே வந்துகிட்டே ஓடிட்டான்னு சும்மா கதை விட்டுக்கிட்டே ஓடிக்கிட்டே விடுறது. அதாவது தேதி, இடம், நேரம், பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை இதெல்லாம் வச்சு நீங்க ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்க. எல்லாத்துக்கும் தயார். ஜனவரி மாசத்துல ஒரு வாரத்துல நம்ம வச்சுக்கிடுவோம். கொரோனா காலமா இருக்கலாம், ஒரு 20 பேர் இருந்துட்டு நேரில் லைவ் பண்ணுவோம். லைவ் பண்ணிடலாம். சத்தியம் எதுங்கிறது மக்கள் நல்லா விளங்கிடுவாங்க. சரியா? அப்புறம் வந்து ஏனைய விஷயங்கள் முந்தைய ஒப்பந்தத்துல இருக்குது. ஜமாத்தின் சார்பாக விவாதிப்பது யாருங்கிறது ஜமாத் தான் முடிவு பண்ணும். ஜமாத்து நாங்க கொள்கை தானே விவாதிக்க போறோம், தனி நபருடைய விஷயம் இல்லை. அனுப்பிச்சாச்சு. சரியா? இதுக்கு இன்னும் பதில் வரல இந்த நேரம் வரைக்கும். சரியா? இதுல பாருங்க, சம்சுல்லுஹா தான் வந்து விவாதிக்க வரணும் அப்படிங்கிறாரு. நீ பார்த்துருப்பீங்கல்ல, சம்சுல்லுஹா விவாதிக்க வருவாரா அப்படின்னு கேட்கிறாரு. சம்சுல்லுஹா தான் வந்து விவாதிக்கணும்னு என்ன இருக்குதான்? நான் கேட்கிறேன், இப்ப கொள்கையை விவாதிக்கிறியா இல்ல ஆளை விவாதிக்கிறியா? உனக்கு கொள்கை முக்கியமா ஆள் முக்கியமா? ஆளா உனக்கு முக்கியம்.
எங்க நம்ம ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நமக்கு வந்து கொள்கை தான், ஆளுக்கு இங்க மேட்டரே கிடையாது. தலைவர் மாறுவாங்க, சம்சுல்கா இப்ப பொறுப்புல இருக்கிறாங்க, வேற தலைவர் வேற அடுத்து வருவாங்க. இங்க ஆளுக்கெல்லாம் மேட்டரே கிடையாது, ஆளுக்கோ தாய்க்கோ மேட்டர் கிடையாது. நமக்கு கொள்கை தான் மேட்டர். யார் வேணாலும் சின்ன பையனை கூட அனுப்புவோம், சிறு வயதுல உள்ள திறன்பட்ட ஆள் இருந்தா அவங்கள வச்சு நம்ம வேலைச்சான தப்பா? மார்க்கத்தை தப்பா? மார்க்கத்துல என்ன தப்பாங்க? மார்க்கத்துல வந்து யாரு விவாதிச்சாலும் அந்த கருத்து எது வெல்லுதோ அதுதான் மேட்ரு, அப்படிதானே? உங்க தரப்புல நீங்க வர்றது பயமா இருக்குதா, வேற ஆள வர சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவை ஆள் இல்ல, ஆமா கொள்கை தான். இல்ல உங்களோட அசத்திய கொள்கைன்றதை நிரூபிப்போம். ஆமா, உங்களோட திறன்பட்ட ஆள் விவாதிக்க வருவாங்கன்னு சொன்னா அவங்களே வர சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இல்ல என்னால விவாதிக்க முடியாது, இதெல்லாம் வந்து பெரிய ஆள் வந்து வாதிக்கணும், வரட்டும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நாங்க எங்களுக்கு சம்சுல்கான இது வரணும்னு இருந்தா சம்சுல்கா வருவாங்க, இல்லைன்னா வேற ஆட்கள் வருவாங்க. கொள்கை தான் முடிவு தவிர ஆளுக்கு இங்க மேட்டரே கிடையாது. ஆனா ஆளை வச்சுதான் வந்து விவாதிக்கப்படணும்னா அதுவே விவாதிக்கப்பட வேண்டிய மேட்டர். அப்படியே மார்க்கத்தை கிடையாது. தூதுவரை வந்து இங்க வந்து இது பண்றாங்க, தூதுவரை கேட்கலாம். இது வந்து கொள்கையை சொல்றதானே, யாரு வந்து அறிந்திருக்கிறார்களோ அவங்க விவாதிப்பாங்க. அப்ப ஜமாத்தின் சார்பாங்க அது தெளிவா நம்ம என்ன செஞ்சுட்டோம், விவாதிக்கிறதுக்கு யாருங்கிறத நம்ம முடிவு பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாச்சு. இவர் என்ன தெரியுமில்ல, இவர் 1ஆம் நம்பர் ஓட்டாங்களி அப்படின்னு சொல்லுவாங்க, எங்க ஊர்ல சொல்லுவாங்க. ஓட்டாங்களின்னா ஓடி போற ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு அப்படிதாங்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இவர் வந்து விவாதிக்கிறதுக்கு ஆள் நீங்க தான் வரணுங்கிற, இதுவே ஓடுறதுக்கு உண்டான வேலை, சரியா? விவாதிக்கிறதுக்கு இவர் தான் வரணும், குறிப்பிட்ட பர்டிகுலர் இவர் தான் வரணும்னு சொன்னாங்கன்னா அதுவே ஒண்ணு பெருமையினுடைய உச்சகட்டமா இருக்கும். நான் இவர்கிட்ட தான் விவாதிப்பேன் அப்படிங்கிற மமதை ஏறி இருக்குங்களா, அந்த மாதிரி ஆளா இருக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா ஓடுறதுக்கு உண்டான ஒரு வழி, என்ன வழி இருக்கு, எத்தனை கதவு திறந்துருக்குன்னு பாத்துக்கிறது. சம்சுல்கா வளைச்சா ஓடிடலாம். ஏன்னா இந்த தலைவரோட விவாதிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஜமாத்துல வந்து அவங்க நினைச்சுவாங்க, ஒரு நெறி வச்சிருப்பாங்க, யாருக்கு யாரு அதுக்குன்னு ஒரு ஒப்பந்தம் போட்டு மசோதா பண்ணி யாரு எங்க யாரோட விவாதிக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு வச்சிருப்பாங்க. இவரு என்ன செய்யலாம், அந்த வழியா திறந்துருக்கும், நம்ம ஓடிடலாம். இல்லைன்னா என்னன்னா, நம்ம வந்து ஓடிவிட்டார்கள் நம்ம சொல்லிக்கிட்டே ஓடிடலாம், அந்த கதவு திறந்துருக்குது. ஓடிவிட்டார்கள், நம்ம இங்க ஓடணும், ஓடிட்டார்கள் சொல்றாரு. ஓடுறதா இப்ப இந்த நிகழ்ச்சியும் தேவையில்லையே, அதான் நீ எங்க போனாலும் நம்ம ஓடுறதா இல்ல, நீ ஓடுறதாலும் நாங்க ஓடுற மாதிரி இல்லைன்னு. என்னன்னா ஓடி விட்டார்கள் சொல்லி நீ என்ன செய்யற, வந்து பேஸ்புக்ல லைவ் போடுறேன்னா எப்படி இருக்கிற நீ வாங்குறதுக்கு எதுக்கு நான் அப்படி சொல்றேன்னு சொன்னா, அவர் அப்படி பேசியிருக்கிறார், அதுக்குதான் நான் சொல்ல வரேன், சரியா? ஏன் அப்படி பேசியிருக்கிறாரு, அவரு அப்படி பேசினதுனாலதான் நம்ம அந்த மாதிரி பேச வேண்டியது. மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும், மரியாதை இல்லைன்னா மரியாதை வராது தானே, உண்மைதானே அது? அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, ஓடிவிட்டார்கள் சொல்லிட்டு ஓடி போய்கிட்டே இருக்கிறாரு. யார் ஓடுனா? ஜமாத்தை பொறுத்த மட்டும் கொள்கையின் அடிப்படையில எவ்வளவு பெரிய ஆளையும் நம்ம எதிர்கொள்றதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். பார்த்து கண்ணு முன்னாடி பார்த்துருப்பீங்க தானே, எவ்வளவு பேரு ஆளையா அடிச்சு தூள் கலப்புறது என்ன, கொள்கை தான் இங்க வென்றுகிட்டு இருக்குது. இங்க ஆளுக்கு மேட்டரே கிடையாது. அதனால எங்க என்னமோ ஆள் அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி அடிச்சு நொறுக்கிடுவோம் சத்தியத்தின் அடிப்படையில. அதனால எங்களுக்கு ஒரு பின்வாங்குதலும் கிடையாது. இது ஒரு விஷயம். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, இவர் வந்து எழுத சொன்னோம்ல, ரொம்ப அநாகரிகமாக பேசுறாருல்ல. ஒரு மேலப்பாளையத்துல ஒரு மீட்டிங் போடுறாரு, வாதங்களுக்கு பதில் சொல்லணும், அப்படிதானேங்க? ஒரு அறிவுபூர்வமான வாதங்களுக்கு பதில் சொல்லணும். நீ இந்த மாதிரி திட்டுறதுனாலதான் நிறைய பேர் தௌஹீதுக்கு வர, முதல்ல அதை விளங்கிடணும். அங்க போய் என்ன பண்றாருன்னா, அப்துல் ரஹ்மான் பிர்தௌசின்னு வருது இல்ல, அப்துல் ரஹ்மான் பிர்தௌசி மௌலத வச்சு கிளின்னு கிழிச்சு நொறுக்கி தொங்க விட்டுருவாரு. அவர் அந்த எப்படிலாம் பாட்டு படிக்கிறாங்க, மார்க்கத்துல இல்லாத பிரமத கலாச்சாரத்தை பண்ணி இஸ்லாத்துல இல்லாத காரியத்தெல்லாம் செய்யறாங்க, அசரத்துமாரங்களே இதை கேட்க மாட்டேங்கிறாங்க, அசரத்துமாரங்களே இதுக்கு உறுதுணையா நிற்கிறாங்கன்னு சொல்லி தமிழகம் முழுவதும் எக்கச்சக்கமான மீட்டிங் அவர் முக்கியமான நபரு அப்துல் ரஹ்மான் பிர்தௌசி. அது அவர் வயசு என்ன, அவருடைய அனுபவம், அந்த படிப்புலாம் இருக்குது. அது போய் அப்துல் ரஹ்மான் பரதேசி என்பவன் வந்து பேசியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்துல் ரஹ்மான் பரதேசிங்கிறது. அப்ப நம்மளும் சொல்லலாம், இப்போ முஸ்தபா மஸ்லகி அப்படின்னு சொன்னா, முஸ்தபா மேக்கு மாங்கான்னு சொல்லிக்கலாம், முஸ்தபா மாங்கா மடையன் அப்படின்னு சொல்லல, அப்படி சொல்லலாம் தானே?
மேக்கு கரெக்டா வருதுலாங்க. அவர் சொன்னதுனால சொல்லல. மரியாதை இல்லாத இடத்துக்கு மரியாதை தேவையில்லை. ஒரு வாதத்துக்கு பதில் சொல்லாம அப்துல் ரஹ்மான் பரதேசி சொன்னா திட்ட சொன்னா எங்க ஆளுங்க விட்டு அதுக்குன்னு திட்ட விட்டா அவ்வளவு வாங்கிடுவாங்க வச்சு ஒரு பேராசிரியர் இருந்துகிட்டு தரங்கிட்ட வார்த்தை எப்படி பாருங்க. அப்ப அந்த நம்ம பதிலடி போட்டு இருக்கிற ஏரியாலே போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிடுவோம். அது நம்ம நோக்கம் இல்லை. நம்ம நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா அவர்கள் தரங்கட்ட நிலையில் பேசினா கூட அவங்களுடைய தரங்கட்ட குப்பை மாதிரி தான் அவங்களுடைய பேச்சு இருக்கும். மௌலூது குப்பை எரிக்கப்படக்கூடிய குப்பை இருக்குல்ல, அந்த குப்பை மாதிரி தான் அவங்களுடைய தரங்கட்ட பேச்சு இருக்கும். நம்ம அப்படி இல்லை, நம்ம ஆட்களை வென்றெடுக்கணும். நம்முடைய நோக்கம் என்ன? தௌஹீதை புரிஞ்சுக்கிடணும். அவன் குர்ஆன் ஹதீஸ் என்பதான் நடக்கணும். நம்ம அசிங்கமா பேசிடக்கூடாது என்பதற்கு தான் மேல பாதத்தில் கூட கண்ணியமா பேசியிருக்கிறோம். இல்லைன்னு சொன்னா ஒரு தாயை உள்ள இறக்கி விட்டோன்னு வைங்க, உங்களை அங்க கிழிச்சு தொங்க விட்டுருப்பாரு. அவங்க பேசக்கூடிய ஒருமையில பேசுறது, வா போன்னு பேசுறது, பரதேசின்னு பேசுறது. பரதேசின்னு என்ன ஊரா சுற்றுலாதான் பரதேசி. மாநில தலைவரா இருக்க அவங்களுடைய வயசு என்ன, இவர் பேசினவருடைய வயசு என்ன, இந்த அளவுக்கு ஒரு தகுந்தாழ்ந்த பேச்சு. அப்போ ஒரு மாநில தலைவர் சம்சுலுக்கா ஒரு வயசு என்ன, நீ என்ன செய்யற தரங்கட்டன் மாதிரி பேசுறீங்க. நீ மௌலூது ஊரா பரதேசியா அலைகிற, காசு தரமாட்டியா, அது தரமாட்டியா, பிச்சைக்கார மாதிரி அலைகிற. அப்ப இது மாதிரி ஒரு வார்த்தையை பேசுறேன்னு சொன்னா அப்ப நாங்க இறக்கி விட்டா அது மாதிரி பேசுறதுக்கு இருப்பாங்க. அது நம்ம நோக்கம் அது கிடையாது. விவாதத்துல நாங்களும் ஆசைப்படுறோம். என்ன ஆசைப்படுறோம்னா, நீ விவாதத்துல குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில ஆதாரங்களை மௌலூது ரசூல்லா ஓதுனாங்கன்னு ஆதாரம் நீ காட்டணும். நீ என்ன கட்டணும்? நீ தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிற. ஒரு அமலை செய்வதா இருந்தா யார் ஆதாரம் கட்டணும்? செய்யறவங்க தான் ஆதாரம் கட்டணும். நம்ம ஆதாரம் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு விவாதத்துல ஒண்ணு வேலை இல்லை. இருந்தாலும் நீ சொல்லக்கூடிய நம்ம கேள்வி கேட்போம். சரியா? அப்ப ரசூலுல்லா செஞ்சாங்கிற ஆதாரத்தை நீ தான் காட்டணும். ரசூலுல்லா ஓதுனாங்க அழைச்சி ஒரு இடத்துல அமர்ந்துகிட்டு கும்பலா இருந்துக்கிட்டு ஊதபத்தி ஏத்தி பூந்தி வச்சு இப்படி பஜனை பாடல் மாதிரி புகழ் பாடினாங்களா அப்படின்னு ஆதாரம் காட்டணும். அவர் ஆதாரம் காட்டுன்னு இருக்காரு. அவரு நான் அதுக்கு ஆதாரம் காட்டுறேன், எல்லாம் ரசூலுல்லா இது பண்ணிருக்காங்கன்னு ஆதாரம் காட்டுவார் அவரு. சரியா? எதிர்பார்ப்பாரு. சரியா? அப்ப அதே மாதிரி விளக்கு, பள்ளியாசல விளக்கு எல்லாம் போடுறாங்கல்ல, அப்ப விளக்குக்கு கூட ஆதாரம் கட்டுவாரு. ஆனா என்ன சொல்லுவாருன்னா கரண்ட் இல்லைம்பாரு. அந்த காலத்துல கரண்ட் இல்லை அப்படின்பாரு. கரண்ட் இல்லைன்னா என்ன, விளக்கு வச்சு கொளுத்திருப்பாங்கல்ல, இந்த சிப்பிகளை வச்சு விளக்கு வச்சு. இந்த மாதிரி பள்ளிவாசல, மக்கா பள்ளிவாசல், மதினா பள்ளிவாசல் அதை சொல்ல அலங்கரிச்சாங்க. இப்போ நாங்கள் அலங்கரிச்சுக்கிறோம், அது மாதிரி அலங்கரிச்சிருக்காங்கன்னு அவர் ஆதாரம் கட்டுவார். அதே மாதிரி அப்துல் காதர் ஜெயலானி அவர்கள் மேல நம்பிக்கை அழைச்சாக்கா வருவாரு. அந்த மௌலுது, அதே மாதிரி நாகூர் மௌலுதுலாம் ஓதுறாங்கல்ல, மொய்தீன் மௌலுது ஓதுறாங்கல்ல. மொய்தீன் அப்துல் காதர் ஜெயலானி இருக்காருல்ல, அவர் யாரு? ரசூல்லா மொய்தீன் அப்துல் காதர் முன்னறிவிப்பு செஞ்சிருக்காங்க கொடுக்குறது. இந்த மௌலுதெல்லாம் இவங்க ஓதுறதுக்கு ஆதாரம்னாக்கா முன்னறிவிப்பெல்லாம் ஆதாரமா காட்டணும். ஆமா, முன்னறிவிப்பு அப்துல் காதர் ஜெயலானி என்பவர் ஒருத்தர் வருவாரு, அவர் பேர்ல நீங்க மௌலுது ஓதணும், ரசூல்லா எழுதிருப்பாங்க, ஆதாரம் காட்டியிருப்பாங்க, அதெல்லாம் வச்சிருப்பாரு. இன்னும் நிறைய மௌலுதெல்லாம் சொல்றாங்க. அவர் ஓடுறதுக்கான காரணமே இதுதானா? நீங்க இந்த மாதிரியான ஆதாரம் கேட்கும் போது இதை போய் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எப்படி தேடணும் அப்படின்ட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. ஓடுறவர் தான் இங்க ஓடுறாங்கன்றாரோ. அதான் ஆதாரம் காட்ட முடியாதுல்ல. ரசூல்லா எங்கேயாவது மௌலுது ஓதுனாங்களா, சகாபாக்களை உட்கார வச்சுட்டு ஓதுனாங்களா, லைட்டு போட்டுருந்தாங்களா பள்ளிவாசல்ல? இப்ப ஆடுறீங்களா, மௌலு வாங்கிட்டு டங்குன்னு ஆடுறீங்களே, அது இருக்குதா? நேச்சர் இருக்குதா? பூந்தி கொடுக்குறாங்களா, வாழைப்பழம் கொடுத்தாங்களா ரசூலுல்லா? நீ மௌலுதுல என்னென்ன மௌலுதுன்னு நீங்க சொல்றீங்களோ, எந்த மௌலுதுக்கும் நீ ஆதாரம் அவங்க காட்டுவாங்க, நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஆதாரத்தை நீங்க விவாதத்துல நீங்க இருக்கக்கூடிய அந்த 20% மக்களையும் நம்ம வென்றெடுக்கணும்னா இவர் விவாதத்துக்கு வந்தாதான் முடியும். அதனால கண்டிப்பா விவாதத்துக்கு நீங்க வர வேண்டும், அவர் வரணும். அந்த விவாதத்தை தான் நம்ம என்ன செய்யறோம், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பொய் காரணங்களை சொல்லக்கூடாது. இந்த மாதிரி லைவ் போட்டாங்க 2 பேர் உட்கார்ந்துக்கிட்டு, அதனால நான் வரமாட்டேன்னு சொல்லிடக்கூடாது. சரியா? ஏன்னா இந்த லைவ் போடுறதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க உட்காந்துக்கிட்டு லைவ் போட்டீங்களே, ரெக்கார்ட்லாம் பண்ணீங்களே, நாங்களும் ரெக்கார்ட்லாம் பண்ண தெரியும். உங்களோட சூப்பரா நாங்க ரெக்கார்ட்லாம் பண்ணுவோம். எப்படிலாம் பண்ணுவோங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப நாங்க ரெக்கார்ட் பண்ணி வீடியோ வெளியிட்டு உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சரியா? அதனால எங்களை காரணம் காட்டிக்கிட்டு நீங்க ஓடிடக்கூடாது. விவாதத்துக்கு உங்களுக்கு கடிதம் அனுப்பிச்சிருக்கிறோம். நீங்க பதில சொல்லி கரெக்டான நேரத்துக்கு விவாதத்துக்கு நீங்க கரெக்டா வருவீங்க நாங்க எதிர்பார்க்கிறோம். போலியாக ஓடிட்டாங்கன்னு சொல்லி எங்களை சொல்லக்கூடாது. ஓடிட்டாங்க நீங்க சொல்றது முழுமையான பொய். அவர் சொல்றது முழுமையான பொய். இன்னும் சொல்ல கொள்கையை
மார்க்கத்திற்கு முரணாக மார்க்கத்தை இணை வைக்கக்கூடிய ஒரு வரியையும் வாசகத்தையும் செயலையும் பிரமத கலாச்சாரத்தை நீங்க எப்படி பின்பற்றீங்கிறத உரிச்சு தொங்க போடுறது எங்க அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த கொள்கைக்கு தெரியும். இந்த கொள்கை ரீதியாக நினைச்சுவாங்க வாதிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அது ஓகே தானே? இந்த அசத்திய கொள்கையை வந்து தோலுரிக்கக்கூடிய அந்த நாளை வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட நாங்களும் காத்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். உங்க கடிதங்கள் உங்களுக்கு வெளியிடுவாங்க, அதை பார்த்துக்காங்க. போலியான வார்த்தைகளை போலியான விஷயங்களை விவாதத்துக்கு ஓடிட்டாங்கிற இந்த பம்மாத்து வேலைன்னு சொல்லுவாங்களா இல்லையா, பூச்சாண்டி வேலைன்னு இல்லையா, இந்த பூச்சாண்டியெல்லாம் காட்ட வேண்டாம். நிறைய பூச்சாண்டிகள் நாங்கள் பார்த்துட்டோம், பெரிய பெரிய முதலைகள்லாம் பார்த்துட்டோம். சரியா? அதனால நீங்க அந்த பூச்சாண்டி காட்ட வேண்டாம். நாங்கள் விவாதத்தில் நேரடியாக உங்களை சந்திக்கிறதுக்கு எங்கள் மக்கள் தயாராக இருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளோடு நம்ம இந்த விவாதங்களுடைய அந்த கடந்த கால நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். முஸ்தபா மஸ்லஹி அவர் ஓடிராம அவரை அழைச்சிட்டு வர்றதுக்கான வேலைகளை கூட மக்கள் பார்க்கணும். இந்த என்னென்ன மௌலுது சம்பந்தமாக இருக்கிறதோ எல்லா மௌலுது சம்பந்தமாகவும் விவாதிக்க நம்ம தயாராக தான் இருக்கிறோம். அந்த பஜனை பாடல்களை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க காட்டித்தரலன்றத அந்த சத்தியத்தை வந்து நிலைநாட்டக்கூடிய இந்த விவாத அறைகோலை வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏற்றுக்கொள்கிறது. அவர் வந்து இதை ஏற்றுக்கொண்டு இந்த விவாதத்துக்கு வர வேண்டும். அவர் வராமல் போனாலும் பொதுமக்கள் அழைத்து வரக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.